ஒரு நாள் கிருஷ்ணரும் அவருடைய நண்பனும் யமுனை ஆற்றின் கரையில் நடந்து கொண்டிருந்தனர். இரவு நேரம். சுற்றிலும் இருள். நிலவொளி மட்டும் வழியைக் காட்டியது. அப்போது நண்பன் திடீரென பயந்து நிற்கிறான். அவன் முன்புறம் ஒரு பெரிய நிழலை பார்த்தான். அந்த நிழல் சிங்கம் போல தோன்றியது. அவன் சொன்னான், கிருஷ்ணா, அங்கே பாரு, சிங்கம். நாம எப்படி தப்பிப்போம்? கிருஷ்ணர் சிரித்தார். அவர் நண்பனின் தோளில் கை வைத்து மெதுவாகச் சொன்னார், நண்பா, பயம் இப்படித்தான். அது உண்மையை விட பெரிய நிழலை உனக்கு காட்டும். சிறிது தைரியமாக முன்னே போனால் உண்மை வெளிப்படும். அவர்கள் மெதுவாக அந்த நிழலுக்கு அருகே சென்றனர். நண்பன் இன்னும் நடுங்கினான். ஆனால் கிருஷ்ணரின் கையை பிடித்துக்கொண்டு நடந்தான். அங்கே சென்றபோது அவர்கள் கண்டது சிங்கம் அல்ல. ஒரு சிறிய மரக்கிளை நிலவொளியில் சிங்கமாகத் தெரிந்தது. நண்பன் வெட்கப்பட்டு சிரித்தான். அவன் சொன்னான், நான் பயந்தது வெறும் நிழலைத்தான். அப்போது கிருஷ்ணர் புன்னகையுடன் சொன்னார், அப்படித்தான் வாழ்க்கையிலும் நண்பா. நீ பயப்படுவது பெரும்பாலும் நிழல் மட்டுமே. உண்மையை நோக்கிச் செல். நீ முன்னேறினால் பயம் கரைந்துவிடும். எப்போதும் நினைவில் கொள், நான் உன்னுடன் இருக்கிறேன்.